எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தியான ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகம். 3 4 ஒன்றா தான் படிக்கணும் எப்பயுமே. நம்ம இப்போ நமக்கு வந்து டைம் இல்லைன்றதுனாலையும் கொஞ்சம் கிளியராக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணுன்றதுனாலே நான் நேற்று பாதியோட சொல்லிட்டு நிற்கிறேன். ஆனால் எப்பயுமே 3 4 ரெண்டையும் ஒன்றா தான் சொல்லணும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த பாட்டை, அந்த ஸ்லோகமே அதுதான். கேட்குறேன், அதனோட கண்டினியூஷன் இது. நேற்று சொன்னது என்ன படித்தோம் பாருங்க. சாந்தாகாரம் புஜங்க சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கனகசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். இன்னைக்கு அதனோட கண்டினியூஷன் இது. மேகசியாமம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கோஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். மேகசியாமம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். இது இந்த இன்னையோட பாட்டு. இந்த இது ரெண்டையும் ஒன்றா தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம தனித்தனியாக சொல்றதுனால அதனோட கண்டினியூஷனாக சொல்கிறேன். இது அதை சொல்லாமல் அது சொல்லக்கூடாது, அதனால தான் அது சொல்கிறேன். பாதியில் அதை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ சொல்கிறேன் பாருங்க. மேகசியாமம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். அதுலேயும் அதேதான். 3வது பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சர்வலோகைகநாதனும் முடிஞ்சிருக்கும், 4வது பாட்டிலையும் சர்வலோகைகநாதனும் முடியும். இதை பார்த்துக்குங்க. இதுவும் பெருமாளோட உருவத்தையும் அவருடைய அழகையும் வர்ணிக்கிறது தான். மேகசியாமம். மேகசியாமன்றது மேகசியாமன்றதுல மேகம்ன்றது கரிய நிறம் உடையவர்னு அர்த்தம். மேகம்ன்றது கரிய நிறம் உடையவர். மேகத்தோட நிறம் கருப்பு தானே, அதனால மேகத்தோட நிறம் கருப்பு, அதனால மேகசியாமம்ன்றது கருப்பான நிறம்னு அர்த்தம். மேகசியாமம், மேகம் போன்ற கரிய நிறம் உடையவர். யாமம்னா நிறம், ஞாபகம் வச்சுக்கோ. மேகசியாமம்ன்றது மேகம்ன்றது அவரோட இது. மேகசியாமம்ன்றது மேகம் கருப்பு நிறம். யாமம்ன்றது அவரோட நிறம். மேகம்ன்றது கருப்பு, மேகத்தை போல கரிய. யாமம்ன்றது நிறம், கரிய நிறம்ன்றது மேகசியாமம். அடுத்தது பீதன்னா மஞ்சள் நிறம், ஞாபகம் வச்சுக்கோ. பீதன்றது மஞ்சள் நிறம். பீத. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. பீத மேகசியாமம் பீத கௌசேயவாசம். கௌசேயம்ன்றது உடுத்திக்கிற துணி. பீத கௌசேயம்னா இடுப்புல உடுத்திக்கிற மஞ்சள் துணி. கௌபீனம்ன்றது கோமணம். கௌபீனம் வேற, கௌசேயம் வேற. கௌபீனம்ன்றது கோமணம், கௌசேயம்ன்றது இடுப்புல போட்டுக்கிற துணி, நம்ம இடுப்புல கட்டிக்கிறது. அதுதான். உத்திரியன்றது மேல போட்டுக்கிறது. உத்திரியன்றது மேல போட்டுக்கிறது துண்டு. இடுப்புல கட்டிக்கிறது கௌசேயம். பீத கௌசேயம்னா மஞ்சள் நிற இடுப்புல கட்டிக்கிற உடை. கௌபீனம்னா கோமணம், உள்ளாடை. அதுதான் இதுல. பீத கௌசேயன்றது இடுப்புல கட்டிக்கிற துணி. கௌசேய வாசமா. பீத கௌசேய இடுப்புல கட்டிக்கிற அந்த துணி, அந்த அவரோட மஞ்சள் நிற ஆடை மணக்குமா. அந்த மனம் அவ்வளவு அந்த மனத்தை எல்லாரும் ஜீவன்கள்லாம் விரும்புமா. மணங்குமகின்ற இதே இடுப்புல இருக்க இடையில் மஞ்சள் ஆடையை உடுத்தி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது கௌசேய வாசம். அதான் ஸ்ரீவத் சாங்கம். ஸ்ரீன்றது லட்சுமி. வத்சம்ன்றது மச்சம். மார்பிள பெருமாள் சரஸ்வதி லட்சுமியை வச்சிருந்தார் இல்லையா. அந்த பிருகுமுனிவர் உதச்சதுலதான் அந்த மார்ல அந்த படு வந்தது. அந்த ஒரு மருன்றா இல்லையா, அந்த மரு அவர் உதிச்ச பிருகுமுனிவர் உதச்ச வடு. அவர் உதச்சதுனால மகாலட்சுமி கோச்சினே போயிடுறா. அந்த கதை அது பெரிய கதை, தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஸ்ரீவத் சாங்கம்ன்றது ஸ்ரீன்றது மகாலட்சுமி இருந்த இடமான. வத்சம்ன்றது அந்த இடத்துல இருக்க மரு. மார்பில மகாலட்சுமி வசிக்கக்கூடிய மார்பிலே மச்சத்தை உடையவர். ஸ்ரீவத் சாங்கம். அங்கம்னா அங்கத்துல உடம்பு உடையவர், அதையும் ஒரு அங்கமா உடையவர். மச்சத்தை மார்பினிலே அங்கமாக, அங்கன்றது ஒரு உறுப்பாக உடையவர்னு அர்த்தம். கௌஸ்துபம்ன்றது
கௌஸ்துபம்ன்றது ஒளிரும் மணி. கௌஸ்ன்றது மணி, தூபம்ன்றது வந்து ஒளிர்றது. கௌஸ்துப மணின்றது, கௌஸ்துபம்ன்றது ஒளிர்கின்ற மணின்னு அர்த்தம். பாசின்னா அதான் ஒளி. கௌஸ்துபம் ஒளி, பாசி. கௌஸ்துபம் பாசிதாங்கம், ஒளிரும் மணி. மணி ஒளிருது இல்லையா, அதையும் அங்கமா கொண்டு வரான். கௌஸ்துபம் பாசிதாங்கம், கௌஸ்துபோத் பாசிதாங்கம்னு வருவாங்க. கௌஸ்துபமும் அதுவும் ஒரு அங்கமா இருக்கான் உடம்புல. அந்த ஒளிரும் மணியையும் அங்கமாக உடையவன், மார்பில மச்சத்தை அங்கமாக உடையவன், ஒளிரும் மணியை அங்கத்திலே உடையவன். மனைய கழுத்துல வந்து அந்த கௌஸ்துப மணியை போட்டுருக்காரான். புண்ணியோபேதம். புண்ணியோபேதம்ன்றது வந்து என்னன்னா, பேதம்ன்றது வந்து சுத்தி இருக்கிறது. சுத்தி தன்னை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் பேதம். கூட்டம், சின்ன கூட்டம், அதுதான் புண்ணியோபேதம்னா. புண்ணியம் செய்தவர்கள் சூழ்ந்திருக்காங்களாம். புண்ணியம் செய்தவர்கள் சூழ்ந்திருக்காங்க. புண்ணியோபேதம்னா புண்ணியம் செய்தவர்களால் சூழப்பட்டிருப்பவர். புண்ணியம் செய்தவர்கள் சூழ்ந்து சுத்தி இருக்காங்களாம் எல்லாம். ஏன்னா ஜீவாத்மாக்கள் சுத்தி இருக்குன்ற அர்த்தம் அது. புண்டரீகா புண்டரீகா யதாட்சம். புண்டரீகம்ன்றது வந்து தாமரை. அக்ஷம்னா கண்கள். தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன் புண்டரீகா யதாட்சம். விஷ்ணு மகாவிஷ்ணு. வந்தே சர்வலோகைக நாதம். சர்வலோகம் என்ற அனைத்து உலகுக்கும் கைகன்னா காரணம். கைகன்றது எப்பயுமே காரணம், ஒரு ஏதோ ஒரு காரணமா தான் வந்திருக்காரு. ஜீவாத்மாக்களை படைக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். காரணத்தோட தான் ஒண்ணு. அதை தான் பகவத்கீதையில வந்து சொல்றாரு அர்ஜுனனுக்கு, நீ எதுக்கு படைக்கப்பட்டியோ அந்த காரியத்தை நிறைவேற்றின உடனே நீ தானா போயிடும். எல்லா ஜீவன்களும் அப்படிதான். ஒவ்வொரு ஜீவன்களும் ஒரு காரணமா தான் படைக்கப்பட்டிருக்கும். படைக்கப்பட்ட ஜீவன்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் முடிஞ்ச உடனே அது தானா என்கிட்ட வந்து சேர்ந்துடும். நான் எதுக்கு அதை படைச்சேனோ, இப்ப என்ன இங்க படிச்சிருக்காருன்னா, நான் இந்த உலகத்துல இப்படி இருக்கணும், இந்த மாதிரி 2 குழந்தைகளை பெற்றுக்கணும், வாழணும், இருக்கணும், இது மாதிரி உங்களுக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லணும், இது மாதிரி அதனோட அர்த்தத்தை உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிஞ்ச எனக்கு தெரிஞ்சது சின்ன ஒரு இதுல உங்களுக்கு சொல்லணும், 4 கோயில்களுக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணும், அதோட என் கடமை முடிஞ்சிருச்சுன்னா என்னை தானா கூப்பிடுவார். இன்னும் எனக்கு கடமை இருந்ததுன்னா என்னை கூப்பிட மாட்டார். அந்த கடமை என்னன்னு எனக்கு தெரியல, அது முடிஞ்ச உடனே கூப்பிடுவார். அதுதான் சர்வல். அதுதான் உங்களுக்கு கைகன்றது காரணம். ஏதோ ஒரு ஒவ்வொரு ஜீவனுமே காரணம் இல்லாம படைக்கப்படுவது இல்லை, ஏதோ ஒரு காரணத்தோட தான் படைக்கிறது. அதான் சர்வ லோகைக நாதம். கைக நாதம். கைகம்னா அதுதான், நாதம்னா தலைவனா விளக்குவார். உங்களை ஜீவனை படைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கெல்லாம் தலைவனா விளக்குவார் இவர் தான், மகாவிஷ்ணு தான். அவரை வணங்குவோம்னு அர்த்தம். முதல்லயே மகாவிஷ்ணுவோட இது விஸ்வரூப சேவை. இது சாதாரண மகாவிஷ்ணுவோட உருவத்தில் இருக்கிற அங்கங்கள். இந்த 2 ரொம்ப விசேஷமான பாட்டு. சகசரநாமத்தை நம்ம ஃபுல்லா படிக்கலன்னா கூட இந்த 2 பாட்டை படிச்சுட்டு சொன்னாலே போறோம், மகாவிஷ்ணுவை நீங்க சேவிச்சுதான் ஒரு இது வரும். அந்த ஒரு நம்ம விஷ்ணுவோட ரூபத்தை இங்க விவரிக்கிறீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் கிடைக்கும். அதனால யாருமே சரி, தெரியாதவங்க கூட, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியாதவங்க கூட இந்த சாந்தாகாரம் மேகசியாமம் இது 2ஐயும் சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு எவ்வளவோ புண்ணியம். இன்னும் ஒண்ணு இருக்கு நடுவில், நான் அதை சொல்றேன், அதை சொன்னா நல்லது சொல்றேன். தேங்க்யூ. அதுல கன்க்ளூஷன் சொல்லலை நான். கன்க்ளூஷன் அதை விட்டேன். பாருங்க, மேகம் போன்ற கரிய நிறமும்
மஞ்சள் நிற வாசம் பொருந்திய ஆடையை உடுத்தியவரும், ஸ்ரீவத்சம் எனும் மறுவை மார்பில் உடையவரும், கௌசுபவனியின் ஒளியால் மெளிரும் உடலை உடையவரும், புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் சூழப்பெற்றவரும், தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரும், அனைத்து உலகங்களின் படைப்புக்கும் மூல காரணமாக விளங்குவோருமான மகாவிஷ்ணுவை வணங்குவோம் அப்படின்றதுதான் என்னோட கன்க்ளூஷன். தேங்க்யூ.